நம்ம உடம்புல ஒரு ரத்தம், நம்மளுடைய மூக்கு, நம்மளுடைய கழுத்து, இது இல்லாமல் நாம் வாழ்கிற வீட்டில் மேல் பாகம், வீட்டுக்குள்ளே சமையலறை, இது எல்லாமே செவ்வாய் சம்மந்தப்பட்டதுங்க. நம்ம பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் பெற்றிருந்தாலோ, இல்லை பால் பெற்றிருந்தாலோ, இல்லை கெட்டு போன இடத்துல இருந்திருந்தாலோ, இந்த பாகம்லாம் நான் குறிப்பிட்டேன் இல்லையா, இந்த பாகம்லாம் பிரச்சனைக்குள்ளாதான் மாறும். அப்போது இவங்க செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் அங்கே அவர் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றப்ப அந்த தரிசனம் இந்த செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான நிவர்த்தியாக மாறுங்க. ரெண்டாவது, பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் கோவிலுக்கு போய் நந்திக்கு தேன் அபிஷேகம் பண்ணிட்டு நந்தி கழுத்துக்கு நல்ல சிகப்பு நிற ஒரு துண்டை கழுத்தில் கட்டி விட்ற மாதிரி அந்த சிவாச்சாரியர்கிட்ட கொடுத்து அவர் அதை கட்டி விட்டுருவார், இல்லை தலையில் வச்சு விட்டுருவார். அந்த மாதிரி செய்கிறப்ப அந்த தோஷமானது விலகி நன்மை ஏற்படும் அப்படிங்கிறது ஜோதிட நூலில் குறிப்பிட்டப்பட்ட ஒரு விஷயங்க.